ஓய் இன்னும் இந்தியா கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? பண்ணு மரியாதை பண்ணு. ஓகே பண்ணிட்டேன் நீங்க பாரு. நீங்களும் இந்தியா கிளிட்ஸ்க்கு லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது இந்த பையன் பண்ற மாதிரி. மீடியா மேல யாஷிகா ஆனந்த் செம்ம கோவத்துல இருக்காங்களாம். ரீசெண்டா சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் யாஷிகா அப்படின்னு ஒருத்தவங்க சூசைட் கமிட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நியூஸை வச்சு ஒரு பெங்காலி நியூஸ் வெப்சைட் யாஷிகா ஆனந்தோட போட்டோவை போஸ்ட் பண்ணி அவங்க பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களாம். இந்த ஃபேக்கான ஒரு நியூஸை பார்த்துட்டு யாஷிகா ஆனந்த் செம்ம கோவத்துல இருக்காங்க. யாஷிகாவோட ட்விட்டர் ஹேண்டில்ல இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி வாட் த ஹெல் அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காங்க. ஃபேக் நியூஸ் வர்றது ஒன்னும் புதுசு கிடையாது. ஆனா நான் செத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் வரத என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாஷிகா அவங்களுடைய ஃபீலிங்ஸ சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. துருவங்கள் 16 படம் மூலியமா நம்ம கோலிவுட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆன யாஷிகா ஆனந்த் அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே பிரபலமானாங்க. இப்போ யாஷிகா பாத்தீங்கன்னா மஹத் கூட சேர்ந்து ஒரு படம் அண்ட் யோகி பாபு கூட சேர்ந்து ஜாம்பி படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் யாஷிகா கோவப்பட்டா இன்னொரு பக்கம் வேதிகா அவங்களோட ஃபேன்ஸ கொஞ்சம் அதிர்ச்சி அடைய வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். காலை, பரதேசி இந்த மாதிரி பல படத்துல நடிச்சவங்க தான் வேதிகா. இப்போ காஞ்சனா 3 படத்திலையும் நடிக்கிறதா சொல்றாங்க. அண்ட் அது தவிர பாத்தீங்கன்னா மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு சொல்லிட்டு பல லாங்குவேஜ்லயும் நம்ம வேதிகா நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியால வேதிகாவோட ஒரு போட்டோ தான் அவங்களோட ஃபேன்ஸுக்கு லைட்டா ஷாக்கிங்கா இருக்கு. ரீசெண்டா வேதிகா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துருக்காங்க. அங்க அவங்க போட்ட ட்ரெஸ் தான் ரொம்ப கிளாமரா இருந்திருக்கு. இந்த ட்ரெஸ்ஸோட அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம வேதிகா ஃபேன்ஸுக்கு லைட்டா ஷாக்கிங்காவும் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் போதே பாத்தீங்கன்னா இவங்களோட இந்த காஸ்டியூம் பத்தி பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் இப்போ சோஷியல் மீடியாலேயே வேதிகா இந்த போட்டோஸையும் ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்ட்ரஸ் வேதிகா இந்த வருஷம் நடிச்சு 5 படம் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்ப ஆக்ட்ரஸ் பூஜா தேவரியாவோட செல்போனை ஹேக் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்ட்ரஸ் ஹன்சிகாவோட போனை ஹேக் பண்ணி அதுல இருக்கிற சில போட்டோஸ் எல்லாம் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் பூஜா தேவரியாவோட போனை ஹேக் பண்ணிருக்காங்களாம். இத பத்தி அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல அவங்க அப்டேட் பண்ணிருக்கிற விஷயம், என்னுடைய செல்போனை சில பேர் சேர்ந்து ஹேக் பண்ணிருக்காங்க. என்னோட வாட்ஸ்அப்ல இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சினி இண்டஸ்ட்ரியில என் கூட க்ளோஸா இருக்கிறவங்களுக்கும் மெசேஜ் அனுப்பிட்டு வராங்கன்னு சோஷியல் மீடியால பூஜா போஸ்ட் பண்ணிருக்காங்க. பூஜா பாத்தீங்கன்னா தமிழ்ல குற்றமே தண்டனை, ஆண்டவன் கட்டளை, இறைவி இந்த மாதிரி பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நாங்க பேங்காக்ல தான் ஷூட் பண்ணோம் மோஸ்ட்லி எல்லாமே. எனக்கு நல்ல பெரிய ஜிம் இருந்துச்சு. ஸோ அதனால நான் மோஸ்ட்லி அங்கே தான் இருந்தேன். எல்லாருமே வந்து நீங்க ஏன் உங்களுக்கு ரூமே தேவையில்லையே, ஜிம்ல இருக்கலாமே. அதுதான் விஜயோட மெயின் கம்ப்ளைண்ட். பா போதும்ப்பா நீ இதுக்கு மேலே வெளியே ஆகாது. மதுரை இஸ் நோ இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் ஃபுட். ஸோ அதனால வந்து நான் ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் வந்து கவர் எல்லாம் பண்ணி உள்ள போய் உள்ள மூலையில உட்காந்து